ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோன்னா பேப்பர் கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். அதில் 3D எஃபெக்டில் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தோன்னா இது ஸ்கொயர்லாம் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறதுனா நல்லாவே இருக்குது, சூப்பராகவும் இருக்குது. ஸோ 3D எஃபெக்டில் நல்லாவே வந்திருக்கு. ஸோ இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா 3D எஃபெக்டில் நல்லாவே வந்திருக்கு. ஸோ சைடில் பார்த்தா எப்படி தெரியுது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ நல்லாவே வந்திருக்கு. சரி வாங்க, இப்போ இது எப்படி வந்து சொல்லாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தெரியும். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இனி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிம்பிளாக பேப்பர் கிராஃப்ட்டு 3D கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். சிம்பிளாக இது பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி வாங்க, இப்போ எப்படி செஞ்சு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம சின்ன ஒரு ஸ்கொயரானு போட்டுக்கலாம். ஒரு சின்ன ஸ்கொயரு. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன ஸ்கொயர் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணால், ஸோ இதேமாரி இது மேலே இன்னொன்று 2 3, ஸோ 3 ஸ்கொயர் மண்ணும் போட்டு ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இதை இதுக்கு மேலே அப்படியே கொஞ்சம் போட்டு, ஸோ நீங்கள் ஸ்கேல் இல்லாமல் கரெக்டாக போடுவீங்கன்னா ஸ்கேல் இல்லாமல் போடலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக வேணுன்னா ஸ்கேலை வச்சு போட்டு ரெடி பண்ணிங்க. சரி இப்போ வாங்க, ஸோ இதெல்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இதோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அடித்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த பிளாக்லாம் எங்கெங்கெல்லாம் மார்க் பண்ணுமோ அங்கெல்லாம் பிளாக் அடிச்சிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே பெருசாக கொஞ்சம் ஸ்கொயர் மாரி ஒன்று போட்டலாம். இதை சுற்றி ஒரு ஸ்கொயர் மாரி போட்டுருங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாரி போட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரை சுற்றி ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் மாரி. ஸோ போட்டுட்டு, ஸோ உள்ளலாம் லைன்ஸ் போடலாம். ஸோ உங்கள்கிட்ட கலர் பென்சில் எதுனா கலரில் போட்டுருங்க. நான் சும்மா பிளாக் பென்சில்லையே அப்படியே போட்டுறேன், பென்சில்லையே. ஸோ உள்ளே எதுவும் போட தேவையில்ல. உள்ளே ஜாயின் ஆகும்போது என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கர்வ் மாரி போடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் அப்படி தான். இது போட்டு கர்வ் மாரி அப்படி போட்டுடலாம். ஸோ இதுக்கும் அதேமாரி ஸோ அது போட்டுட்டு, சரி வாங்க இதேமாரி இது ஃபுல்லாக போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ சுற்றி லைன் போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லாவே வந்திருக்கு. ஒரு 3D மாரி இருக்குது, நல்லாவே வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, இந்த சைடெலாம் கொஞ்சம் பென்சிலில் கொஞ்சம் லைட்டாக ஷேட் பண்ணுறேங்க. லைட்டாக ஷேட் பண்ணுங்கள், ரொம்ப டார்க்காக தேவையில்ல. ஸோ எங்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் பென்சிலை வச்சு கொஞ்சம் ஷேட் பண்ணிடலாம். கொஞ்சம் லைட்டாகவே ஷேட் பண்ணுங்கள், ரொம்ப டார்க்காக தேவையில்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேட் பண்ணியாச்சு. ஷேட் பண்ணும்போது எப்போதும் பென்சிலை கொஞ்சம் சென்டரில் பிடிச்சிங்க, கொஞ்சம் எண்டில் பிடிக்க வேணாம், ஸ்டார்டிங்கில் பிடிக்கணும். ஸ்டார்டிங் பிடிச்சா அடிக்கும் போது கொஞ்சம் டார்க்காக வரும். ஸோ கொஞ்சம் லைட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் சென்டரில் அதுமாரி பிடிச்சிட்டு நீங்கள் ஸ்லோவாக அடிங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லைட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும்.
ஸோ இந்த பிளாக்கை தவிர மிச்சம் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்கும் அங்கெல்லாம் வந்து இந்த பென்சிலை வச்சு அடிச்சிடலாம். ஸோ இப்போ அடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வேஸ்ட் கிளாத் எடுத்துங்க. வேஸ்ட் கிளாத் எடுத்து ஸோ எங்கெங்கெல்லாம் இப்போ அடித்தோமோ அங்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ வேஸ்ட் கிளாத்து நல்லா உங்கள்கிட்ட பட்ஸு எல்லாம் எதுவுமே இருந்ததுன்னா அதை கூட வச்சு நீங்கள் லைட்டாக அடிச்சிடுங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ரொம்ப டார்க்காக தவிர கொஞ்சம் லைட்டாகவே வச்சு அடிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிச்சு. பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. பேக்ரவுண்டில் 3D எஃபெக்டில் நல்லாவே வந்திருக்கு ஒரு ஸ்கொயர் இதில். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கிற மாரி இருக்குது. நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த பேப்பரில் கிராஃப்ட் 3D எஃபெக்ட் நல்லா பிடிச்சிருங்கிறேன். நீங்களோட வரைஞ்சி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கமெண்ட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.